சரி, ஓகே, வாங்க இப்போ மற்றபடி நம்ம 10th 11க்கு எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் அண்டு 10th ரிசல்ட் 11th ரிசல்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சில குட்டீஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்னும் வெறும் 65 மணி நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே டாக்டர் புரட்சி தலைவர் நினைவிடத்துல புரட்சி தலைவருடைய அந்த தனியார் மண்டபத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட போகிறார் நம்முடைய தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் அவர்கள். சரியா காலை 10 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்சுக்கும் ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேட்சுக்கும் வந்து ரிசல்ட் வெளியிட போறாரு. 2 ரிசல்ட்டுமே அன்பில் மகேஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட போறாரு. ரிசல்ட் வெளியிட்ட உடனே சப்போஸ் சொல்றேன், இந்த மிஸ்டேக் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டு போறீங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ல போயிடுச்சு அப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அகைன் எக்ஸாம் எழுதுறதாக இருக்கட்டும், சிறப்பு துணை தேர்வாக இருக்கட்டும், பேப்பர் ரீவேல்யூவேஷன் பண்ண முடியும். 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. வர மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிக்டேட் பண்ண மார்க்கை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இன்னொன்று 10th பொறுத்த வரைக்கும் 3-4 சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல ஒரு 3-4 மார்க்னு நினைக்கிறேன். ஆமா, சோஷியல் சயின்ஸ்ல ஒரு 3-4 மார்க், சயின்ஸ்ல ஒரு 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாரி கூச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க பெருசா வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்சன்டேஜ் அதிகமாக வந்துடும். எப்படி சொல்றேன்னா எல்லாமே வந்து 15 மார்க் எடுத்தா பாஸ். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வரும். ஆனால் 10th அப்படி கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயே 15 எடுத்தா பாஸ் கிடையாது. சயின்ஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. அவங்க கூட 20 எடுக்கணும். ஆனால் நம்ம பசங்களுக்கு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ற மாதிரி மெத்தட் இருக்கிறதுனாலையும் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஓரளவு தேர்வுத்தாளில் விடைத்தாள் எழுதி இருந்தாலே முழு மதிப்பெண் வழங்க பள்ளிக்கல்வித்துறை நிறைய விதமான விஷயங்களை பண்ணியிருப்பதனாலையும் உங்களுக்கு ஈஸியான முறையில் வந்து பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் பெருசாக பேனிக் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூன் 2nd வீக், 6 to 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக ஜூன் 1st வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன். இன்னும் ஒரு 2 வாரங்கள் உங்களுக்கு விடுமுறை இருக்கு. இந்த விடுமுறை மென்மேலும் வந்து நீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே வந்து ஹெவியான வெயில் இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பு தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய கோரிக்கைகள் எல்லாம் தொடங்கி இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இது போல எஜுகேஷன் அப்டேட்ஸ்லாம் நீங்க டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.